രാത്രി 12 മണി കഴിഞ്ഞിരിക്കുന്നു. ദൂരെ നിന്ന് കേൾക്കുന്ന ഈ ശംഖിന്റെയും ഡമരുവിന്റെയും ശബ്ദങ്ങൾ അഘോര പൂജയ്ക്കുള്ള തുടക്കത്തിന്റെ കാഹളങ്ങളാണ്. இந்த யாகம் உக்கிர யாகமா, காளியம்மாவை சுயம்பா கூப்பிடுற யாகம் அதனால இது நைட்ல மட்டும்தான் பண்ணணும், பகல்ல பண்ண முடியாது. பயப்படுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லாமா. அம்மான்னு சொல்லிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் பிள்ளைக்கு பாசமா தான் இருக்கும். மக்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் காரியங்கள் கிடைக்கும் இந்த யாகத்திலேருந்து? நல்லதை கேட்டு வந்தாங்களாமா, எல்லாத்துக்குமே நல்லதே கிடைக்குமா. இது தாந்திரிக பூஜை, இதனால கெட்டது செஞ்சு விடலாம். இது கெட்டதுக்கு மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு பயப்படுறாங்க, மாந்திரம் தந்திரம் இதில் வேற ஏதாவது செஞ்சிருவாங்களோ அந்த மாதிரி பயப்படுறாங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. எல்லாத்துக்குமே குலதெய்வம்ன்றது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். யார் அகோரினா யாருன்னு எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறவங்க அகோரின்னு சொல்லுவாங்க. കാശിയിലെ മണികർണിക ഘാട്ടിലെ ദാസർ നയിക്കുന്ന അഘോരി പൂജയാണ് ഇവിടെ പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമുക്കൊപ്പം ചേരുന്നത് മഹാമണ്ഡലേശ്വരായ സ്വാമി മണികണ്ഠനാണ്. സ്വാമിജി നമസ്തേ. இந்த பூஜையை பற்றி சொல்லலாமா? மகாதேவ் அரர் மகாதேவ் ஜெயம் அகோரகாளி. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். நான் தமிழ்நாட்டில் அகோரகாளி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அதை ஸ்தாபனை பண்ணி பூஜை பண்ணிட்டு நடத்திட்டு வரேன். நான் அகோரி அக்காவோட ஆச்சாரியா மகாமண்டலேஸ்வர். காசியில் நாங்கள் அதிகமாக அங்கே யாகம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 14 ஸ்டேட்டில் அகோரகாளி மந்திர் கோயில் இருக்குது. இப்போ கும்பமேளாவில் நாங்கள் யாகம் பண்ணோம். 44 நாள் கும்பமேளாவில் நாங்கள் யாகம் பண்ணோம். அகோரகாளி யாகம் நடந்துச்சு. அது மாதிரி இப்போ இங்கேயும் மேலா நடந்திருக்குது. இந்த அகோரகாளி பூஜைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை மேக்சிமமாக இது மாதிரி நதிக்கரையில் பண்ணுவாங்க. இல்லாட்டி அகோரகாளி மூலஸ்தான கோயிலில், எங்கள் கோயிலில் பண்ணுவாங்க. இல்லாட்டி காசியில் மணிகர்ணிகா காட்டில் நடக்கும் இந்த யாகம். இல்லாட்டி அசாமில் நடக்கும். கல்கத்தா அதுவும் எல்லாமே ஒரு சக்தி ஸ்தலங்களில் மட்டும்தான் இந்த யாகம் நடக்கும். இப்போ இதுவும் ஒரு சக்தி ஸ்தலமாக வச்சு இந்த யாகத்தை இங்கே பண்ணுறோம். ஏன் இந்த 12 o'clock சேஷம் இந்த மிட் நைட்டில் பண்ணுறீங்க? இந்த யாகம் உக்கிர யாகமா. உக்கிர யாகன்றது சாந்தமாக செய்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது. அது சாந்தமாக பகவானை எல்லாத்தையும் வழிபடுறது. இது காளியம்மாவை சுயம்பா கூப்பிடுற யாகம் இது. அதனால இது நைட்டில் மட்டும்தான் பண்ணணும், பகலில் பண்ண முடியாது. இந்த அகோரா சொல்லும்போதே பயமாக இருக்கும். ஆனால் பயப்படுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இதில் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லாமா. அம்மான்னு சொல்லிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் பிள்ளைக்கு பாசமாக தான் இருக்கும். அதனால் நம்ம அம்மான்னு நினச்சி வழிபடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நமக்கு யாரும் ஒரு தீங்கு நினைக்க முடியாது. நமக்கு ஒரு காவலாக இருக்கும். அதுதான் இந்த அகோரகாளிமா. இது தீங்கு செய்கிறதுக்கு வராது. நம்மளுக்கு தீங்கு செய்கிறவங்கள அது வேணால் ஏதாவது செய்யலாமே தவிர, யார் வணங்கிட்டு வராங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு 100% தீங்கு இல்லாமல். இது கேரளா மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க? கேரளா மக்கள் ரொம்ப வரவேற்பு பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது தாந்திரிக பூமி. முன்னாடியே கேரளான்றது ஃபேமஸ் தாந்திரிக பூமி. இந்த தாந்திரிக பூமியில் எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சது, இந்த யாகம் நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உங்களோட லைஃப்பை எப்படி காளிமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க? நான் ஆரம்பத்தில் நார்மலாக இருந்தேம்மா. இப்போ நான் என்னோடய ட்ரைனிங் 9 வருஷம் நான் ட்ரைனிங் பண்ணேன். அகோரி ட்ரைனிங் 9 வருஷம் பண்ணேன். ஆசிரமத்தில் இருந்திருக்கோம். ஆசிரமத்தில் இருந்து அங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 14-15 வருஷமாக நான் குருவாக இருக்கேன். எனக்கு இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக எனக்கு சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க. எல்லோரும் இந்த கும்பமேளா, மகாமேகம், காசியில் அந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. இல்லை அசாமில் மீட் பண்ணுவாங்க. எல்லாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தீட்சை மந்திரம் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்குமா. அது மக்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் காரியங்கள் கிடைக்கும் இந்த யாகத்திலேருந்து? நல்லதை கேட்டு வந்தாங்களாமா, எல்லாத்துக்குமே நல்லதே கிடைக்குமா. இது தாந்திரிக பூஜை, இதனால் கெட்டது செஞ்சு விடலாம். இது கெட்டதுக்கு மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஒரு நல்லதுக்குன்னு சொல்லி இந்த அகோரா காளியம்மா வணங்கிட்டு வந்தாங்கன்னா
கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். சுவாமிஜி, இந்த இங்கே நடக்கிற பூஜையோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும்? இது வந்துமா இங்கே நாங்கள் வந்து தியாகராஜில் கும்பமேளாவில் யாகம் பண்ணோம். அப்போ வந்து சாத்விக் யாகம் பண்ணோம். சாத்விக்னா ஒரு எதுவும் ஒரு பலி கொடுக்காம அந்த மாதிரி ஒரு யாகம். இது ஒரு சைவ முறையில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யாகம் தான் இங்கேயும் பண்ணுறோம். இதனால் என்ன ஒரு பலன் கிடைக்கும், வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைய வச்சு விடுவாங்க. யாகத்தில் இருந்தது அதுலேருந்து ஒரு கறி எடுத்து அதிலேருந்து தயார் பண்ணி ஒரு மைய வச்சு விடுவாங்க. அந்த மைய வைக்கும் போது அவங்கள்ட்ட உடம்புல ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி இருந்துச்சுனாலும் அது விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுல்ல இந்த யாகத்தில். இங்கே நிறையா அகூரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களோட சிஷ்யரா? இங்கே இருக்கிறவங்க அகூரிங்கன்னா இதோட சிஷியர்கள் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டாக கொஞ்ச நேரம் யாகம் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமா? அதனால் வந்து இப்போ கும்பமேளாவில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, என்னோடய சிஷிய பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும்ல, அதனால் அவங்களும் செய்யுங்க. இங்கே ஒரு பொண்ணை லைக் ஒரு அம்மாவை அகோரியா பார்த்தேன். ஆனால் ஸ்திரீகளுக்கும் அகோரியா ஆக முடியுமா? நிறைய பேர் லேடி அகோரியும் இருக்காங்கம்மா. இங்கே கம்மியாக வந்திருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருந்தனால இங்கே சீக்கிரம் வந்துட்டாங்க. எங்களுக்கு ஹரித்வாரில், ரிஷிகேசி, காசி அந்த மாதிரில வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இதை இங்கே வந்து ஒரு விசித்திரமாக பார்ப்பாங்க. அகோரியா என்னது இது புரியலையேன்ற மாதிரி. அந்த சைடு அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, வரவேற்பாங்க. ஒரு மயானமாக இருந்தாலும் சரி, பாபா எப்போ வருவாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இங்கே வந்து அகோரி போனாங்கன்னா ஏன் போகிறாங்கன்னு கேட்பாங்க. அங்கே வந்து அகோரிக்கு அவங்க வந்து டெட் பாடியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து இதுக்கு மோச்சம் கொடுங்க பாபான்ற மாதிரிலாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நடக்கும். அப்போ வந்து அகோரியோட இது வந்து அந்த சைடு தான் அதிகமாக தெரியுது. இந்த சைடு வந்து இன்னும் அதிகமாக தெரியலை. தெரியும் போது ஏன்னா ஒரு பயப்படுறாங்க, மந்திரம் தந்திரம் இதில் வேறு ஏதாவது செஞ்சுருவாங்களோ அந்த மாதிரி பயப்படுறாங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. எல்லாத்துக்குமே குலதெய்வன்றது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். சரியா? உடனே வந்து யாருக்கும் ஒரு கெட்டது செஞ்சிட முடியாது. நல்ல எண்ணத்தோடு வந்தால் நல்லது நடக்கும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருக்கும் யார் அகோரினா யாருன்னு ரொம்ப லைக் அகோரினா என்னம்மா, மயானத்தில் வாழுங்க, எந்த ஒரு எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறவங்க அகோரின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு அகோரி ஆகலாம்? மனசில் வலி இருந்தால் அகோரி ஆகிடலாமா? அதாவது வந்து ஒரு இறைவன்கிட்ட போகணும். இந்த இறைவன்கிட்ட போகிறதுக்கு எத்தனை பேர் என்னென்ன தடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் மனசு வச்சுக்கிட்டு இப்போ சொந்தக்காரங்கள் இருக்காங்க, அவங்களாம் எதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை கூட ஃப்ரெண்டு அவங்களாம் எதாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனசில் அந்த கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மந்திரத்தில் உட்காந்து அதை சித்தி பண்ணி அவங்கள்ட்ட அழுது வாங்கணும். அப்போது அவங்க ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாங்க. அவங்க இப்போ நாங்கள் கொடுக்குறோம்னா, இப்போ நான் கொடுக்குறேன் 9 மந்திரம் கொடுப்பேன். நான் 9 மந்திரமும் தனித்தனியாக எப்போதும் கொடுப்போம். ஆனால் இந்த பூஜையில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மந்திரம் கனவுல வரும், இல்லை எங்கேயாவது எழுதியிருக்க மாதிரி தெரியும், ஒரு 3 லெட்டரில் 2 லெட்டரில். அந்த மந்திரத்தை எடுத்து தான் அவங்க மற்றவங்களுக்கு சரி பண்ணுறது. ஒரு நல்லது கெட்டது எல்லாமே. அதாவது நல்லது கெட்டதுன்னா ரெண்டுமே இருக்குது. ஒருத்தவனுக்கு எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக ஹோட்டல் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அந்த 5 பொம்பளைங்க இந்த ஹோட்டலில் வர வருமானத்தை தான் வச்சு அவர் கட்டி கொடுக்கணும். எய்த்தாப்பில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று புதுசாக வருது, நல்லா லைட்டு கிட்டலாம் போட்டு புதுசாக வருது. அப்போ எல்லோரும் எங்கே போவாங்க? புதுசான ஹோட்டலுக்கு போவாங்க. போகும்போது இப்போ பழைய ஹோட்டலுக்காரர் நம்மள்ட்ட வராரு, சாமி எங்களுக்கு இது மாதிரி வியாபாரம் ஃபுல்லாக பிரிச்சு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆத்தா அருவில் உனக்கு ஒரு நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி அவங்க 5 பொண்ணு வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மந்திரம் செய்கிறோம். செய்யும் போது எய்த்தாப்பில் உள்ள ஹோட்டலு டவுன் ஆகிடுது, இவங்க ஹோட்டலு மறுபடியும் சரியாயிடுது. அப்போ ஒரு கெட்டது செஞ்சுட்டு தான் நல்லது செய்ய முடியும். அப்போ மாந்திரியன்றதுமா அதை கெட்டது இல்லாமல் நல்லது அதில் வராது. அதை வந்து நல்ல விஷயமாக எடுத்து நல்லதுக்கு மட்டும் எடுத்து செஞ்சோம்னா நல்லது. இந்த கெட்டது செஞ்சேன்னா நம்மளே அதை எஃபெக்ட் பண்ணாதா? அது ஆத்தாவோட ஜட்ஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக பண்ணும், பண்ணாமல் இருக்காது. ஒருத்தவங்க மேலே ஒரு செய்வனை எடுத்தாலும் சரி, ஒரு கெட்ட ஒரு பேய் எடுத்தாலும் சரி, அந்த ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும். அதை வந்து யாகத்தில் சரி பண்ணுவோம். உங்களுக்கு அதுக்குலாம் ப்ரொடெக்ஷன் இருக்குமா? ப்ரொடெக்ஷன் இருக்கும் எங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து அகோரி ஆத்மாவை பிடிக்கிறவங்க தான் அகோரி.
சரியா. மயானத்தில் வந்து ஒரு என்ன ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை வந்து பிடிச்சி அவங்களுக்கு பாவம் புண்ணியம் நிறைவேற்றி அதை கையில் வச்சுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு கையில் வச்சுட்டுனா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் ரொம்ப அதிகமாகவே பண்ணியிருக்காங்க, அதனால் உனக்கு மோட்சம் கிடையாது, நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, ஒரு நல்ல காரியங்களை போய் செஞ்சுட்டு வா, ஆத்மா மூலியமாக ஒரு நல்ல காரியங்களை போய் செஞ்சுட்டு வா. அவங்க செஞ்சு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மோட்சம் கொடுத்து அமுச்சு விட்ருவோம். அதுக்காகத்தானே ஸ்மசானத்துல எல்லாம் சாதனை பண்ணுறது அதுக்காண்டி தான். மயானம், காடு, மலை, இந்த சாதனைன்றது அங்கே தான். அதாவது வந்து இப்போ இங்கே ஆள் இருக்குது, இன்னொரு 10 நாள் கழிச்சு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து அடங்கும். அப்போ அப்படி இல்லா இடங்கள் தேடி பிடிக்குமா நீங்கள்? மேக்சிமம் தேடி போக தேடலாமா, அதுவே எங்களுக்கு கிடைக்குது, வந்துடும். இப்போ அகோரி காளியை சாதனை பண்ணுறீங்க. இது அகோரா காளின்றதுமா இவங்க ரூபம் வந்து எனக்கு கனவுல கொடுத்தாங்க. கனவுல கொடுத்தோன்னே 2-3 தாட்டி கனவுல வந்தாங்க, எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிற அந்தளவுக்கு இது இல்லை. அதுக்கப்புறமே ஒரு தாட்டி அழுது கேட்குறேன், அம்மா இது என்ன ரூபம் வருது கரெக்டானுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரூபத்தை நானே மண்ணில் செஞ்சு அதுக்கப்புறம் அதை சிலையாக வடித்து ஒரு 48 நாள் ஒரு குழி தோண்டி அது தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம். 47ஆவது நாள் நான் உயிர் தெளிஞ்சிட்டேன், என்னை கொண்டு வந்து வையின்ற மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு ரூபம் காட்டுது. அப்போ தான் ஆன்மீகன்றது உண்மை, இது நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம குருநாதர் நமக்கு சரியான வழியை தான் காட்டினாரு என்ற எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பிரதிஷ்டை பண்ண 108 இடத்துல பிரதிஷ்டை பண்ணுற அளவுக்கு ஒரு உத்தரவு. இன்ன வரைக்கும் ஒரு 15 இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு 3 இடம் இருக்குது, பெங்களூரில் ஒரு 2 இடம் பண்ணியிருக்கேன், ஹைதராபாத்தில் 2 இடம் பண்ணியிருக்கேன், விஜயவாடாவில் 1 இருக்குது, காசியில் 1 இருக்குது, தியாகராஜில் 1 பண்ண போகிறோம், அசாமில் 2 இருக்குது, கல்கத்தாலேயும் 2 இருக்குது, டெல்லியில் 1 இருக்குது. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. இது வந்து யாருக்கும் துன்படுத்துறதுக்கோ யாருக்கும் கெட்டது செய்கிறதுக்கோ எண்ணத்துலேயோ இது கிடையாது. அதாவது வந்து போலீஸ்காரங்களும் துப்பாக்கி வச்சுருக்காங்க, டெரரிஸ்ட்டும் துப்பாக்கி வச்சுருக்காங்க, 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி எங்களை ஒரு ப்ரொடெக்ஷன், அது மாதிரி நினச்சாங்கன்னா ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்கள் இங்கே கேரளாவில் எல்லாம் அகுரினா நான் நேற்று சொன்ன மாதிரி பயமாக இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட இல்லைம்மா கேரளாவில் உள்ளவங்க, அதாம்மா கேரளாவில் உள்ளவங்களே எனக்கு குரு நிறையா இருக்காங்க, சரியா. அப்போ கேரளான்றது ஒரு மந்திர பூமிங்க. எல்லாருமே கியூரியஸா இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்லணும், செல்ஃபி எடுக்க வராங்க. இல்லை யார் எடுக்கிறாங்களோ எடுத்துக்க சொல்லுவோம், யாருக்கும் இன்னும் நாங்கள் மறுக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த இதுதான் இப்படிதான் ரைட்டு எடுத்துக்குங்க. பயப்படுறதுக்கு தேவையில்லம்மா, பயப்படுறதுக்கு ஏமா பயப்படுறதுக்கு. நம்ம மனசில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்புக்கு அவங்க பயப்படணும். அவங்க மனசில் எந்த ஒரு தப்புமே இல்லாட்டி நம்மள்ட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு பயமே இல்லைம்மா. இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறீங்க, ஆனால் சில அகோரிக்கிட்ட போனேன்னா லைக் தேசியமாக இருப்பாங்க, லைக் தே வில் பி ஆங்க்ரி. அப்படிலாம் இல்லைம்மா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி எல்லா அகோரியுமே அவங்க பாவ புண்ணியங்களை பார்ப்பாங்க. ஒருத்தவங்க பேசும்போது இவங்கள்ட்ட நல்லவங்க பேசுகிறாங்களா கெட்டதை பேசுகிறாங்களா, இவங்க என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்க அது தெரியும் போது அவங்கள்ட்ட மேலே கோவப்படுவாங்க, சரியா. நல்லது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா என்னோட கர்மம் என்னது எல்லாம் உங்களுக்கு தெரிய முடியுமா? என்னம்மா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் நிப்பாட்டணும்னா உங்கள் மேலே ஒரு இதில் இறக்கி விட்டு அது செய்யலாமா, அது உங்கள் கர்மம் என்ன தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. இந்த வீடியோ காண போகிற ஆட்கார்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்க, அம்மா அப்பா மதிச்சிருங்க, இதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். இதை செஞ்சாலே போதும், அத்தாருள் தன்னால் வந்துடும்.